ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நோட்டில் கலர்ஃபுல் ட்ரே ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நான் கூட போட்டது போக மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரே டிசைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் மீதியாக இருக்கும். அதே மாதிரியே என்கிட்டையும் 3 அடி 4 அடி இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு நான் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் ட்ரே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 14 வாய்ஸ் 3.25 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன கலர் வாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த சைடில் விடுற ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடி விடணும். ஒவ்வொரு ஒயருமே 1.25 அடி விடணும். விட்டுட்டு நம்ம பேசிக் நாட் போடணும். நம்ம விருப்பப்படி எந்த மாதிரி ஜாயின் பண்ணணுமோ கலர்ஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயர் 1.25 அடி சைடில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மேலேயும் கீழேயும் நம்ம மாற்றி மாற்றி அப்படியே போட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ணணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் 11 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கேன் பேஸு. இதுக்கப்புறம் நம்ம மேலே வளர்த்தி கொண்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். கண்டினியூஸாக அப்படியே ரன்னிங் ஒயர் அதுவுமே பார்த்திங்கன்னா நான் 3 அடி 4 அடி 5 அடி இந்த மாதிரி ஒயர்ஸ் அதைத்தான் நான் யூஸ் பண்ணி நான் ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக சிங்கிள் கலராக நான் ஒயர் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 வரிசைகள் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல முடியுது ஒரு கலர் அப்படின்னா அடுத்த கலர் நான் ஜாயின் பண்ணுவேன். அது எப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ க்ரீன் கலரில் முடிச்சிருக்கு. மறுபடியும் ப்ளூ கலர் ஒயரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஒயரை உள்ளே விட்டு மறுபடியும் மேலே கொண்டு வரோம். மறுபடியும் இந்த ஹோல் வழியாக விடுறோம். அதே தான் அப்படியே அந்த பேசிக் நாட் மாடல்லையே தான் நம்ம உள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நல்லா டைட் பண்ணிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன கலர் ஒயர் யூஸ் பண்ணி அடுத்த கலர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் கலர் கலராக ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேவை. ஒயர்ஸும் எதுவும் நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அழகாக இந்த மாதிரி கலர்ஃபுல் ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி டைட்டாக நாட் போடுங்க. இதில் ஏணிப்படி நாட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர்லேருந்து நான் ப்ளூ கலர் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசைகள் ஏணிப்படி நாட் போட்டுக்கணும். ஒயர்ஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 வரிசைகள் வரைக்கும் நான் இன்சர்ட் பண்ணி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஹைட் 7 வரிசைகள் போட்டு இந்த ட்ரேவை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒயர்ஸ் பாருங்கள் நான் எந்தெந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணும்போதும் ஒயர் இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நம்ம சுற்றி வர ஜாயின் பண்ணும்போதும் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறக்கு இது ஒரு மீடியம் சைஸ் ட்ரேவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள்கிட்ட கூட போட்டது போக மீதியான வயசெல்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அழகான ட்ரே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் இந்த மாதிரி 2 ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரே சைஸ் தான், ஒரே மெஷர்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.